வணக்கம் மக்களே. அது என்ன மாய மந்திரமோ தெரியல. நான் உங்களுக்காக சீக்கிரம் கதை எழுதி அதை பதிவு பண்ண தான் நினைக்கிறேன். ஆனா பாருங்க, அதுலயும் நிறைய சட்ட சிக்கல்கள் வந்துடுது. இப்ப எல்லாம் கதை லேட்டாக வருதுன்னு உங்க ஃப்ரெண்ட மறந்துடாதீங்க. வாசகர்கள் அனைவரையும் நம்ம தளத்திற்கு வரவேற்கிறேன். அப்புறம் என்ன, நம்ம நண்பா நண்பிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லோரையும் என்னோட கதைகள் மூலமாக சந்திச்சு பேசுறது உண்மையா நல்ல இருக்கு. சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம். இது என்னோட மத்த கதைகளை விட வேறுபட்டு இருக்கும். மத்த கதைகள் பொறுமையா போகும், இது அப்படி இல்லாம இந்த ஒரே பகுதியிலேயே உங்கள முடிஞ்ச வரைக்கும் முழுசா சந்தோஷம் படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால கதையோட வேகத்துல அப்படியே நாமளும் பயணம் செஞ்சு போவோம். இது எனக்கும் என்னோட அத்தை பொண்ணுக்கும் இடையில நடந்த ஒரு சம்பவம். இதன் தொடர்ச்சியாக எங்க வாழ்க்கை என்ன எல்லாம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த முறை பொண்ணு முறை பையன் அமையறது எல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லோருக்கும் அந்த கொடுப்பனை அமைச்சிடாது அவ்வளவு எளிதில. அப்படி ஒரு கொடுத்து வெச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல நம்ம வீட்டுல எல்லாம் முறை பொண்ணு பையன் இருந்தாலே உடனே பேசுற ஒரே விஷயம் கல்யாண விஷயம் தான். அந்த பிஞ்சு பிள்ளைகளுக்கு அப்ப கல்யாணமான என்னன்னு கூட தெரியாது. ஆனா அந்த வயசுலயே சேர்த்து வெச்சி பேசி பெரியவர்களே பிள்ளைங்க மனசு தவறான எண்ணத்தையும் ஆசையும் விதைச்சி விட்டுடுறாங்க. அப்படி எங்க குடும்பத்து பேச்சால புருஷன் பொண்டாட்டியாவே எங்களை நினைச்சுக்கிட்டு இருந்த 2 பேரு வாழ்க்கையில நடந்தது தான் இது. இந்த கதையின் நாயகி அதாங்க என்னோட அத்தை பொண்ணு. அவ பேரு ஷர்மி. எனக்கும் அவளுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். அதாவது நான் அவளை விட 1 வயசு பெரிய பையன். நாங்களும் எங்க அத்தை குடும்பமும் ஒரே ஊரு தான். அதனால நானும் ஷர்மியும் சின்ன வயசுல இருந்தே தான் சுத்துவோம், விளையாடுவோம், பேசுவோம், சிரிப்போம். அப்ப எல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற எல்லோர் பேசுறதும் எங்களுக்கு புரியவே புரியாது. எங்களுக்கு அந்த வயசுல தேவை எல்லாமே ஜாலியா விளையாடி ஊரு சுத்துறது தான். அது நாங்க நல்லாவே பண்ணோம். எங்க ஊரு கிராமம், அதனால அங்க சுத்துறதுக்கும் பெருசா 4 முதல் 5 வரை தெரு தான் இருக்கும். அது எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. இப்படி எதுவுமே தெரியாம இருந்த வரைக்கும் எங்க வாழ்க்கை நல்லா தான் சந்தோஷமா போச்சு. நான் 7வது படிக்கும் போது தான் எங்க உறவுக்கு நடுவுல சில மாறுதல்களும் சில சம்பவங்களும் நடந்துச்சு. அப்ப அவ 6வது படிச்சுக்கிட்டு இருந்தா. அது வரைக்கும் நல்லா தான் என் கூட விளையாடி சுத்தி கிட்டு இருந்தவ. அன்னைக்குன்னு பார்த்து வயிறு வலின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து அத்தையை வர வெச்சி அவள அவங்க கூட அனுப்பிட்டாங்க. நான் சாயங்காலம் அவளை தேடி அவ கிளாஸ்க்கு போன. அவ தோழிகள் தான் எனக்கே இத சொன்னாங்க. காலையில நம்ம கூட வரும் போது நல்லா தானே இருந்தா. என்ன ஆச்சி திடீர்னு ஒன்னும் புரியல. சரி, வீட்டுக்கு போனதும் அத்தை வீட்டுக்கு போய் பாப்போம். எதுனா பரீட்சைக்கு பயந்து போய் சொல்லிட்டு போய் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனேன். அங்க போனா வீட்டுல எங்க அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு அத்தை வீட்டுக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே எதுக்குன்னு கேட்டேன். அவங்க அதுக்கு ஷர்மி பெரிய மனுஷி ஆகிட்டாடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. நான் உடனே ஆமா, அவ இப்பவே கிழவி மாதிரி தான் பேசுவா, நடந்துப்பா. அதவிட என்ன தனியா வேற பெரிய மனுஷி ஆகுறளா அவ அப்படின்னு ஒன்னும் தெரியாம வெள்ளந்தியா கேட்டேன். அப்ப எனக்கு அதுக்கான விவரமோ விஷயமோ எதுவும் தெரியாது. அப்ப நானும் அப்ப அதை தெரிஞ்சிக்கற புரிஞ்சிக்கற வயசுல இல்லன்னு கூட சொல்லலாம். அதனால நான் விளையாட போயிட்டேன். இது நடந்த சரியாய் 1 வாரம் கழிச்சி தான் அவ ஸ்கூலுக்கும் வந்தா. அவ வந்ததுல இருந்து அவ பேச்சுலையும் அவ என் கிட்ட நடந்துக்கற பழகுற விதத்திலும் மாற்றம் இருக்கற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல.
எப்பவும் நம்ம கூட்டியே சுத்தி பேசி சிரிச்சு விளையாடி கிட்ட இருந்த ஒருத்தி நம்ம கூட முன்ன போல இல்லனா பின்ன கடுப்பு ஆகாதா? அத அவகிட்டயே அடுத்த நாளே கேட்டேன். அதுக்கு அவ இல்ல அம்மா தான் இப்படி எல்லாம் இருக்க சொன்னாங்கன்னு சொன்னா. நான் உடனே அதுக்காக என் கிட்ட கூடயா இப்படி இருக்கணும்? என்னால உன் கிட்ட பேசாம எல்லாம் இருக்க முடியாது. நம்ம எப்பவும் போல பேசி விளையாடி கிட்டு இருப்போம்னு சொன்னேன். அவளும் ஆமாடா எனக்கும் அப்படி தான் இருக்கு. நம்ம எப்பவும் போலயே இருப்போம்னு சொன்னா. அதுக்கு அப்புறம் நாங்க வழக்கம் போல பேசி விளையாடி கிட்டு தான் இருந்தோம். நாட்களும் அப்படியே நல்ல மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. நான் அப்ப 8வது போயிட்டேன். இந்த டீன் பருவம்னு சொல்லுவாங்குல. அது அப்ப தான் எனக்குள்ள துளிர் விட ஆரம்பிச்சுது. அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட நட்பு வட்டமும் பழக்க வழக்கமும் கொஞ்சமா மாறிடுச்சு. என்னோட நண்பர்கள் மூலமா அப்ப தான் புதுசா படம் அப்படின்னா என்ன ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல ஏற்படுற உடல் ரீதியான மாற்றங்கள். இது எல்லாம் படிக்கவும் கேட்டு தெரிஞ்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு விதமான ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் எனக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால நடவடிக்கைகளும் கொஞ்சமா மாறுதல் தெரிஞ்சுது. அது வரைக்கும் ஷர்மி கிட்ட எதுவும் தோணாத எனக்கு. அதுக்கு அப்புறம் அவ கூட இருக்கும் போதும் சரி, அவள பத்தி நினைக்கும் போதும் சரி, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா அவ கிட்ட பெருசா நான் எதையும் காட்டிக்கவில்லை. அதனாலயே அவ என் கிட்ட மத்த பசங்கள விட கொஞ்சம் நெருக்கமாவே பழகுனா. அதுதான் எனக்கு கிடைச்ச அதிர்ச்சட்டமும் கூட. ஒரு நாள் நாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒளிஞ்சி விளையாடுற ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் தூரமா ஒளிஞ்சிக்கிட்டோம். அதனாலயே புடிக்கிற ஆளுங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. யாரும் மாட்டிடக் கூடாதுன்னு உஷாரா இருந்தோம். அப்ப ஒருத்தன் கண்ண மூடும் போது எல்லோரும் ஒளிஞ்சிக்க ஒரு பக்கம் ஓடுனோம். அப்ப ஷர்மி நான் ஒளிஞ்சிக்கிட்ட இருந்த இடத்துக்கு வந்து என் கூட சேர்ந்து ஒளிஞ்சிக்கிட்டா. அப்ப அந்த புடிக்கிற பையன் முதல்ல நாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க இடத்தை நோக்கிதான் வந்தான். அவ ரொம்ப பயந்துட்டா. எங்க மாட்டிக்கிட்டா. அதுக்கு அப்புறம் நம்ம தான் எல்லோரையும் புடிக்கணும்னு. அதனால என்ன அமைதியா இருக்க சொன்னா. நான் உடனே இதுதான் சான்ஸ்னு அவன் கிட்ட வரும் போது சவுண்ட் கொடுக்கற மாதிரி செஞ்சேன். நான் ஆரம்பத்துல இத விளையாட்டுக்கு அவள வெறுப்பு ஏத்தத்தான் செஞ்சேன். ஆனா அவ அதுக்கே பயந்துட்டா. என்கிட்ட அமைதியா இரு அப்படின்னு கேட்டா. சரி நான் அமைதியா இருந்தா எனக்கு என்ன தருவன்னு சும்மா கேட்டேன். அவ உடனே அதுக்கு நீ என்ன கேட்டாலும் தரேன். ஆனா அமைதியா மட்டும் இரு இப்பன்னு சொன்னா. சரி அதுக்கு அப்புறம் பேச்சு மாறக்கூடாதுன்னு அவ கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவன் போற வரைக்கும் அமைதியா இருந்தேன். அவனும் போயிட்டான். அவ அப்ப தான் பெருமூச்சு விட்டு அங்க இருந்து எழுந்து போக பார்த்தா. நான் சத்தியம் பண்ணிட்டு எங்கடி போறான்னு அவ கைய புடிச்சு இழுத்தேன். இத எதிர்பார்க்காத அவ தடுமாறி என் மேல விழுந்தா. அது வரைக்கும் சேரி எதுனா சாப்பிட கேட்கலாம்னு நினைச்ச எனக்கு. அவ என் மேல விழுந்து அவள கிட்ட பார்த்ததும் சாப்பிட கேட்கணும்னு தோணுச்சு. யோசிக்காம சட்டுன்னு அவ கிட்ட எனக்கு எதுனாலும் தரேன்னு சொன்னாலே. எனக்கு ஒன்னு வேணும் கொடுன்னு கேட்டேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டு போக பார்த்தா. இதவிட ஒரு வாய்ப்பு போனா கிடைக்காதுன்னு எதுவும் யோசிக்காம அவள போக விடாம இழுக்க அவ என்னோட புடில இருந்து விலகி என்ன தள்ளி விட்டுட்டு போக ரொம்ப பார்த்தா. ஆனா பாவம் அவளால அது முடியல. அவளும் கொஞ்ச நேரம் முரண்டு புடிச்சி பார்த்தா. ஆனா என்ன பண்ணுவ அவளும் வயசு பொண்ணு தான. அவளுக்கு மட்டும் ஆசை எல்லாம் இருக்காதா என்ன. அதனால அவளும் ஆரம்பிச்சிட்டா. அடடா அவளே வலிக்கு வந்துட்டா. இனிமே தான் வேட்டையேன்னு நினைத்தேன். எங்க விட்டா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிட்டா. அதனால கிடைச்ச வாய்ப்பை விடுறதா நான் இல்ல. நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரதுல தான் முழுசா கவனமாவே இருந்தேன்.
ஆனால் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுற கதையாக. என்ன நினைத்தாளோ தெரியவில்லை, எழுந்து போக பார்த்தாள். நான் அவளை எப்படி ஆவது ஒதுக்க வைக்க முடிவு பண்ணிட்டேன். அவ கிட்ட நான் தான ஷர்மி பண்ணறேன். உனக்கு என்ன பப்புடிக்கும்ல, நம்ம வீட்டுல கூட நமக்கு தான் கல்யாணம் எல்லாம் ஆகும்னு சொல்லறாங்க. உனக்கு இது புடிச்சி தான ஷர்மி இருக்குன்னு அவ கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தேன். அவ இல்லடா எனக்கு பயமா இருக்கு, புடிக்காம இல்ல, எனக்கும் ஒரு மாதிரி தான் பரத் இருக்குதுன்னு சொன்ன. அவளும் ஒரு வழியாக என் வழிக்கு வர, சரி இதுக்கு மேல பண்ணறதுக்கு இது இடம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுது. பொண்ணு வலிக்கு வந்துட்டா. இனிமே எப்போ வேணா கச்சேரியை வெச்சிக்கலாம்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவள அப்படியே விடுவித்துட்டு அவ முகத்தை பார்த்தேன். அவ என்ன பார்க்க முடியாம வெட்கத்துல முகத்தை குனிச்சிக்கிட்டா. 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புனோம். ஆசையை தூண்டி விட்டுட்டா போதும், அதுக்கு அவங்களே சமயம் பார்த்து வருவாங்க. அது போல ஒரு சம்பவம் தான் பின்னாடி எங்களுக்குள்ள நடந்துச்சு. அதையும் சீக்கிரம் உங்க கிட்ட சொல்ல வரேன்.